கிளிநொச்சி நகர பகுதியிலே 39% நிலப்பகுதி இப்பொழுதும் இராணுவ வசம் இருக்கிறது. கிளிநொச்சி நகர பகுதி இலங்கையிலே நான் கேட்கிறேன், எங்காவது ஒரு அரச மாவட்ட செயலகத்துக்குள் இராணுவ முகாம் இருக்கிறதா? கிளிநொச்சி மாவட்ட செயலகத்துக்குள் இருக்கிற 2 ஏக்கர் காணிகளை இராணுவம் வலுக்கட்டாயமாக பறித்தெடுத்து முகாம் அமைத்து இருக்கிறார்கள். கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய நகர பகுதிகள் பலவற்றிலே இராணுவம் தான் குடியிருக்கிறது. ஆனால் அந்த இடங்களிலே இன்னும் அந்த மக்களுக்கான காணிகள் வழங்கப்படவில்லை. அரச காணிகள் அரச நிறுவனங்களுக்கு வழங்கப்படவில்லை. அங்கிருக்கின்ற கிளிநொச்சி மகாவித்தியாலய மாணவர்கள் தங்களுடைய ஒரு விளையாட்டு மைதானத்துக்கு செல்வதற்கு கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் சுற்றி செல்கிறார்கள். ஒரு 100 மீட்டரில் நடந்து செல்லுகின்ற பாதை கண்ணுக்கு முன்னால் இருக்கிற பொழுதே அவர்கள் 100 மீட்டரில் செல்ல வேண்டிய இடத்திற்கு 1.5 கிலோமீட்டர்கள் நடந்து செல்லுகின்ற ஒரு நிலைமை அங்கே இருக்கிறது. இது அந்த மாவட்டத்தில் மட்டுமல்ல, பல மாவட்டங்களில் தமிழர் வாழுகின்ற பிரதேசங்களில் படையினரை வைத்துக்கொண்டே இந்த செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது. இது படையினர் என்ற போர்வையில் நடத்தப்படுகின்றது. தயவு செய்து இதற்கான ஒரு நீதி கிடைக்கப்பட வேண்டும். இந்த மக்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். அந்த மக்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்படாமல் பாதுகாப்பு என்ற போர்வையில் தொடர்ந்தும் நீங்கள் இவ்வாறு நிலங்களை அபகரித்துக் கொண்டிருப்பது மிக ஒரு ஆபத்தான சூழலுக்குள்ளே இந்த நாட்டை கொண்டு செல்கிறது என்பதை நான் இந்த இடத்திலே பதிவிட விரும்புகிறேன்.